இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பும் ஒரு சில காரணத்துக்காக இருக்கும். சரிங்களா? அதே போல் போன பிறவியில் நம்ம என்னவா இருந்தோம், கடைசி எப்படி இருந்தோம், இந்த பிறவியில் நம்ம மனிதனாக பிறந்திருந்தா நம்மளுடைய குணாதிசயங்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சித்தர்கள் சொன்ன அறிவுரைப்படி நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு மனிதனை பற்றி நம்ம நம்ம அன்றாட வாழ்க்கையில் பழகிக்கிட்டு இருக்க நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், நம்ம சொந்தக்காரங்கள், நம்ம சுற்றி இருக்கிறவர்கள், அவங்களுடைய தன்மையை பொறுத்து நம்மளே தெரிந்து கொள்ளலாம். முற்பிறவியில் இவங்க இந்த மாதிரி இருந்தாங்க, அதனால் இப்போ இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால் இன்னும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் வைபை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது போல் பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆன்மீக தகவல்களை ஒரு மனிதன் போன பிறவியில் ஏதாவது ஒரு பறவையாக, என்ன பறவையாகவாக இருந்திருக்கலாம், காகமாக இருந்திருக்கலாம், கோழியாக இருந்திருக்கலாம், புறாவாக இருந்திருக்கலாம், குருவியாக இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு பறவையாக, கிளியாக இருந்திருக்கலாம், இல்லை சிட்டுக்குருவி, இந்த மாதிரி பறக்கக்கூடிய உயிரினங்கள் ஏதாவது ஒரு விஷயமாக எங்கேயாவது, இங்கேன்னு இல்லை, ஏதாவது ஒரு இடத்துல அவங்க உயிரோடு இருந்து வாழ்ந்திருப்பாங்க அவங்க வாழ்க்கையை. இந்த மாதிரி ஒரு பறவை இனத்தில் வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் இந்த பிறவியில் அவங்க மனிதனாக பிறந்திருந்தாங்க, அவங்களுடைய பிறப்பு மனித உருவத்தில் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயம், அவங்களுடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மனிதன் அனைத்தையுமே, அதாவது உடல் உழைப்பு குறைச்சிட்டு, உடல் உழைப்பு இல்லாமல், உடல் உழைப்பு குறைச்சிட்டு உழைக்காமல் அடுத்தவர்களுடைய உழைப்பில், அதாவது உழைச்சி இருக்கும் உங்களுடைய சொந்தக்காரங்கள், இல்லாட்டி உங்களுடைய தகப்பன், உங்களுடைய அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, இந்த மாதிரி அவங்க உழைச்சி சேர்த்து வைத்த சொத்தை, அவங்க சம்பாதித்து வைத்த அந்த உடைமைகளை, அந்த பொருட்களை, அந்த சொத்துக்களை, செல்வங்களை எல்லாத்தையுமே அதற்கு அடுத்து நாம் அனுபவிக்கிறோம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள், அதாவது மனிதர்கள் இவங்க அதிகமாக வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே இருந்துக்கிட்டு, சரியாக எங்கேயும் போகாமல் நார்மலாக இருந்துட்டு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் இல்லைன்னா அடுத்தவர்கள்ட்ட இருந்து, அதாவது ஏமாச்சி பறிச்சு வாங்குவாங்க பார்த்தீங்களா, உழைக்காமல், இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அதை வாங்கி அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மனிதன் அப்படின்னா அவங்க முற்பிறவியில், போன பிறவியில் ஏதாவது ஒரு பறவை இனத்தை சேர்ந்தவர்களாக பிறந்திருப்பார்கள். அதனால் இந்த பிறவியில் அவங்களுக்கு கிடைத்த அந்த மனித உருவம் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். இதை நீங்களாக கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாருக்குமே இயற்கையின் படைப்பு அந்த மாதிரி தான் அமையும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நன்றி நண்பர்களே.